இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை விலையேற பெற்றவன் என்கிற தலைப்பின் கீழாக கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. அன்னாள் ஒரு அழகான இளம்பெண், நல்ல புத்திசாலி. ஆனால் தன் வாழ்வதில் பிரயோஜனமில்லை என்கிற எண்ணம் அவள் மனதில் இருந்து வந்தது. கடுமையான மனசோர்வினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவளது 23வது பிறந்த நாளன்று தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தாள். சாகும் முன்பாக கடவுளுக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கடிதம் எழுத விரும்பினார். கடிதம் எழுதி கொண்டிருந்த போது தொலைபேசி சினுங்கியது. பேசியவர் தவறுதலான எண்ணுக்கு அழைத்திருந்தார். ஆனாலும் அன்னாளின் குரலில் உள்ள துயரத்தை அறிந்து கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக தைரியமூட்டும் வார்த்தைகளை பேசி அவளுக்கு நம்பிக்கை ஊட்டினார். அருகில் நடந்து கொண்டிருந்த நற்செய்தி கூட்டத்துக்கு வருமாறு அழைத்தார். மனசோர்வு நீங்கும்படியாகவும் புது வாழ்வினை பெற விரும்பியும் அன்னாள் அந்த கூட்டங்களிலே ஆர்வமாக கலந்து கொண்டாள். கிறிஸ்துவுக்குள் நாம் விலையேற பெற்றவர்கள். கிறிஸ்து நம்மேல் அன்பாயிருந்து நம்மை ஏற்றுக்கொண்டார். அவருக்குள் நாம் முழுமை அடைகிறோம் என்னும் சத்தியங்கள் தவறான எண்ணங்களில் சிறைப்பட்டு கிடந்த அவளை தெளிவுபடுத்தியது. ஆவியானவர் அந்த சத்தியங்களை அவள் மனதில் ஆழமாக பதிய வைத்தார். தேவனுடைய மகிமை அவள் உள்ளத்தில் பிரகாசிக்கலாயிற்று. அவள் தேடின புது வாழ்வு அவளுக்கு கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய எதிர்காலம் பிரகாசமானது. அவர் நம்மை ஏற்று கொண்டதால் நம்மை நாமே முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். அவருக்குள் நாம் விலையேற பெற்றவர்கள். அதனால் நம்மையே நாம் உயர்வாய் மதிப்பிட வேண்டும். சந்தேகத்தின் எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது தேவனுக்குள் நாம் விலையேற பெற்றவர்கள், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற மேலான சத்தியம் நம்மை வழிநடத்தட்டும். நம் வாழ்வு புதிதாகும். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைய வார்த்தையின் வழியாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.